கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து 24 மணி நேரமும் நம்ம கூட கர்த்தர் இருக்க வேண்டும் என்றால் பண ஆசை ஒரு மனுஷனுக்கு வேண்டாம். ஏன்னா இந்த கடைசி காலத்திலே நம்ம கூட கர்த்தர் இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைத்தால் நமக்குள்ளே பண ஆசை இருக்கக்கூடாது. பண ஆசை இல்லாதவர்களை நடந்து 24 மணி நேரம் வாழ்க்கையில கர்த்தர் கூட வரும்போது ஆசீர்வாதம். ஆனா பண ஆசையோடு நடக்கும்போது அதுல பல விதமான சிக்கல்கள், பல விதமான உபத்திரங்கள், பல விதமான பாடலுக்குள்ள போய் சிக்கிக் கொள்வாங்க. பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எனக்கு கர்த்தர் கொடுத்தது போதும்பா, என் வாழ்க்கையில எனக்கு என்னெல்லாம் தேவன் தந்திருக்காரு அது எனக்கு போதும். இந்த கடைசி காலத்துல உபத்திரம் ஏன் வரும்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய குடும்பத்துல பணத்துக்காகவே ஓடுறாங்க. ரெண்டாவது இருக்கிறது போதும்னு சொல்லி வாயத்தரும் சொல்ல மாட்டேங்காங்க. கர்த்தருடைய பிள்ளையோட வாக்குத்தத்தம் யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால என் கூட இயேசு கிறிஸ்து 24 மணி நேரம் எனக்கு கூட இருக்கிறாரு. அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும்போது 24 மணி நேரம் வாசல் திறந்துதான் இருக்கும், பரலோக வாசல் திறந்துதான் இருக்கும். நீ என் கூட கர்த்தர் இருக்கும்போது எப்ப ஜெபம் பண்ணாலும் சரி என் கூட கர்த்தர் இருப்பார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் எங்க இருக்கு அப்படின்னா கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கணும். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் தான் எனக்கு சகாயர், கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்வார் என்று நம்ம சந்தோஷமா சொல்லலாம். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்ப இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 24 மணி நேரம் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நம்ம இதயத்துக்குள்ளே பண ஆசை வேண்டாம், இருக்கிறது போதும் சொல்லிட்டு வாழும்போது கர்த்தர் கூட இருப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கர்த்தர் கூட இருக்க வேண்டும். எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் வேலடைங்க. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. அவனுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. சகல காரியத்திலும் தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. இரவு மூலமாக அப்பா வேதத்தை தியானிக்க எங்களுடைய இருதய மணக்கங்கள் திறப்படட்டும். கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்கப்பா. ரட்சிப்பின் வஸ்து தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் தாங்கப்பா. ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தக பேர் எழுதப்படணும்ப்பா. 24 மணி நேரம் பரிசுத்தமா வாழ தேவன் கிருபை தாங்கப்பா. கட்டளை கீழ்ப்படிய கற்பனை கைக்குள்ள கத்த கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கணும் உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. விசேஷமாக பரிசுத்தனால் நிரப்புங்க. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. கிருபையின் வரனால் நிரப்புங்க. ஞான வரனால் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரனால் நிரப்புங்க. ராஜா, எல்லா குடும்பத்தையும் கத்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையிலே அப்பா வாக்குத்தத்தம் கேட்கிறவங்களோ உங்க பிள்ளைகளோட 24 மணி நேரம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அப்பா கர்த்தர் சொல்லியிருக்கிறீங்க. ராஜா, உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட ஒரு கிருபைக்காக நன்றி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க.
உங்க நாமம் மையப்படட்டும். கை இருக்கிறது ஆசிரியங்க, அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க, அவங்களோட சிரசு மேல் ஆசீர்வாதம் ராஜா. எல்லா கருத்திலும் கத்தர் கூடங்க. உமக்கு பிரியமானபடி வாழைகளை அர்ப்பணிக்கிறோம். முன்னும் பெண்ணுமா தேவதூரி பாட்டுங்க. எல்லா தடைகளும் நீக்கி ஆசிரியங்க. உங்களோட ரத்த கோட்டைகளே அப்பா எங்களை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரப்படுங்க ராஜா. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவைமா மாறட்டும். எங்க உடனோட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தம் மாறட்டும். எந்தெந்த குடும்பத்துல ஜெபிக்கனாலும் எல்லாரையும் உங்களுடைய ஜீவன் பண்ணிடும். கத்தர் கூட இருந்து பரிபூர்ணம் ஆசிரியங்க. உங்க நாம மட்டும் மேம்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். ஏசு கிறிஸ்து பிதாவே ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.